ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு இண்டிகேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவான்ட்ஸாப்பில் ப்ரீமியமாக இருக்க ஒரு மேஜிக் இண்டிகேட்டர் தான். ஸோ இந்த ஒரு இண்டிகேட்டரை பார்த்துட்டு ரொம்பவே மிரண்டுட்டேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அதோட விஷயங்களில் ப்ரோ ப்ளஸ் வேர்ஷன் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதனால் நம்ம நிறைய டூல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். நிறையவே ரொம்பவே அருமையாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இன்றைக்கி நான் ஒரு இண்டிகேட்டரை பற்றி, ஒரு மேஜிக் இண்டிகேட்டரை பற்றி பேச போகிறேன். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த இண்டிகேட்டர் கொடுக்குற சிக்னல்லாம் வேறு லெவல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ பார்க்கலாம் அப்படின்ற எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, சார்ட்ஸ் அண்ட் ஆர்டர் சொல்லிட்டு ஒரு டூல் ஒன்று இருக்குது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ட் ஒன்று லோட் ஆகும். ஓகேங்களா, நமக்கு ட்ரேடிங் வியூவில் இல்லைனா நம்ம ப்ரோக்கர் சைட்லேருந்து நமக்கு எப்படி ஒரு சார்ட் இருக்கோ அதே சார்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஷோ ஆகும். இந்த சார்ட்டை வச்சு நமக்கு எப்படி வந்து ஒரு அண்டர்லைங் அசட்டோடைய ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸி தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குறது பையர் சைட்லேருந்து எவ்வளோ ஆர்டர் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, செல்லர் சைட்லேருந்து எவ்வளோ ஆர்டர் இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறாங்க. வேறு எதுவுமே இல்லைங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக தெரியுது. ஓகேங்களா, ஸோ ட்ரெண்டு எந்த பக்கம் போக போகுது, மார்க்கெட் எந்த சைடு போக போகுது அப்படின்னு சொல்கிற விஷயம் தான். இங்கே நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி ப்ரீ செட்டப் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா அகைன் ஒரு தடவை நான் இந்த சேம் செட்டப் நான் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் இங்கே எடுத்து விட்டுடலாம். ஸோ எடுத்து விட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க குவான்ட்ஸாப்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு இண்டிகேட்டர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இண்டிகேட்டர் நம்ம ஓப்பன் பண்ணதும் இங்கே நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா, இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பையர் எவ்வளோ வந்து ஆர்டரை போட்டிருக்காங்க அண்ட் செல்லர் எவ்வளோ ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. இது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக இந்த குவான்ட்ஸாப் கொடுக்குற விஷயங்கள். ஓகேங்களா, இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஆர்டர் மட்டும் எடுக்கிறேன். ஆர்டர் புக்கில் நம்ம என்ன பண்ணுறோம்னா பையர் எவ்வளோ இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, செல்லர் எவ்வளோ இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறோம். எஸ், அப்ளை பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தனித்தனியாக விஷயங்கள் இருக்கும். இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் படி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ செட்டிங் போயிட்டு இங்கே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனாக கொடுத்துக்கலாம். அண்ட் லைனாக கொடுத்ததுக்கப்புறம் இதை ஓகே பண்ணிக்கலாம். இந்த சேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதையும் நம்ம அதே மாதிரி ஆக்கிக்கலாம். ரெண்டுமே வந்து நம்ம லைனாக வச்சுக்கலாம். ஸோ இங்கே நம்ம கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்லர் வந்து நம்ம ரெட்டுன்னு வச்சுக்கலாம். அண்ட் நம்ம சேம் வந்து பார்த்திங்கன்னா பையருக்கு நம்ம க்ரீன்ன்ற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஆஸ் யூஷுவல். ஸோ இப்போ பையர் இந்த க்ரீன் அண்ட் ரெட்டாக நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வியூவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கீழே இருக்கிற செல்லர் இனிஷியேட்டட் குவான்டிட்டியை நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுக்க ஒரே சைடு கொண்டு வர போகிறேன். வேறு எதுவுமே இல்லைங்க. ஸோ அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுறேன். மூவ் கொடுத்துட்டு எக்ஸிஸ்டிங் பேன் இது கூட நம்ம மர்ஜ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி மர்ஜ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா நமக்கு பையர் இனிஷியேட் பண்ண குவான்டிட்டியும் செல்லர் இனிஷியேட் பண்ண குவான்டிட்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தரமாக வந்து ஆட் ஆகிடும். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இன்றைக்கி அருமையான ஒரு சிக்னல் வந்து வந்திருந்தது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரொம்பவே வந்து நமக்கு சூப்பர் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, இதை யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேஷனாக வச்சுட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1:30 வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே கரெக்டாக நான் கர்சர் வைக்கிறேன். இங்கே நம்ம கர்சர் வைக்கும்போது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பையர் இனிஷியேட் பண்ண குவான்டிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,525 குவான்டிட்டி இருக்குது. செல்லர் பார்த்தீங்கன்னா வெறும் 102 தான் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்குன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பை நடந்திருக்கு. இப்போது 1:30 இங்கே பேங்க் நிஃப்டி 41,786 இருக்கும்போது சேம் இங்கேருந்து இது பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு தான் இதோட ட்ரெண்டு. கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஏறி இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் இது இன்னொரு விஷயம், நமக்கு பிரேக் அவுட்ன்றது நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருப்போம். கரெக்டுங்களா, அந்த பிரேக் அவுட் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் சைடில் நடக்கும்போது இந்த மாதிரி பையிங் சைடில் அதிகமான ஒரு குவான்டிட்டி வந்து இனிஷியேட் பண்ணப்படுது. இங்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேரவாக இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா உடையும் போது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பையருடைய ஸ்டாப் லாஸ் மேபி ஹிட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி செல்லிங் பண்ணியிருக்கவங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்கும். அது என்னவா மாறும், பையருக்கு பையிங் ஆர்டராக மாறி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மிகப்பெரிய ஒரு வால்யூமை கிரியேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஸ்பைக் வந்திருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சிலேருந்து பிரேக் அவுட் பண்ண விதத்தை காட்டுது. ஓகேங்களா, ஸோ எத்தனை இடம் பாருங்கள், எத்தனை ஸ்பைக்ஸ். இந்த ஸ்பைக்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா அப்பர் சைடில் உடச்சி மேலே போக போகுது அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்கிறது தான். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, எண்ட் ஆஃப் த டே மட்டும் கண்டிப்பாக இன்றைக்கி எக்ஸ்பைரினால ஒரு செல்லிங் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு 3/4 மணி நேரத்தில் கொஞ்சம் செல்லிங் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. செல்லிங்கோட ஸ்பைக் நிறைய இருந்தது, பையிங்கோடைய டிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன நடந்திருக்கணும், காலையிலேருந்து எடுத்து வச்ச இந்த செல்லிங் வந்து இல்லைனா காலையிலேருந்து எடுத்து வச்ச இந்த பையிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ட்ராடே வந்து கவர் பண்ணுற விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதனால் லாஸ்ட் 1/2 மணி நேரம் நடந்ததை பெருசாக நம்ம எடுத்துக்கானா. ஸோ இதுக்கு அகேன்ஸ்டாக தான் மார்க்கெட் போயிருக்கு. ஓகேங்களா, ஸோ 1:30 மணிக்கு நீங்கள் சூப்பர் ட்ரெண்ட் படியும் இல்லைனா இதே நீங்கள் பையர் இனிஷியேட் பண்ணது. ஓகே, இதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நோட்டம் விட்டுட்டு இந்த 10 நிமிஷம் பையிங் செல்லிங் எங்கெங்கே யார் அதிகமாக பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஸோ 5,800 குவான்டிட்டி பையிங் ஆயிருக்கு, வெறும் 68 தான் செல்லிங் நடந்திருக்கு. 3000 பையிங், 34 செல்லிங்கே இல்லை பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் பையிங் தான். ஓகேங்களா, அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா மேபி ஷார்ட் கவருக்கான வாய்ப்பு தான் அப்படின்ற மாதிரி நான் நம்பினேன். ஸோ நல்ல ஒரு விஷயம், 500 பாயிண்ட்டுக்கான ஒரு ட்ரேடு. புட் ஆப்ஷன் மட்டும் நம்ம செல் பண்ணோம், கால் ஆப்ஷன் பை பண்ணலை. ஸோ ஓகே, எனியாவது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் மாட்டிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஒரு வேல்யூ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் தான், நிஃப்டியில் இல்லை. ஏன்னா நிஃப்டியில் ஐடி ஸ்டாக்ஸாக அடி அடின்னு அடிச்சதுனால ஸோ அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி
ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் பேங்க் நிஃப்டியில் சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் கொஞ்சம் அதிகமாக எங்கேஜாக இருந்ததுனால ஸோ அங்கேருந்து மார்ஜினை ஷிஃப்ட் பண்ண முடியல. அதுதான் வந்து ஒரு வருத்தத்துக்கு செயல். பட் ஆனால் சிக்னலாக நம்ம பார்த்தோம். அண்ட் இதுபடி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டும் நம்ம எடுக்கலாம். ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பேசுகிறோம். அண்ட் நம்ம ஒரு விஷயம் நம்ம பேசுகிறோன்னா அதில் ஏதாவது ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புவேன். அண்ட் இதுதான். அண்ட் நீங்கள் இந்த குவான்ட்ஸாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆப்பை ஏற்றுக்குங்க. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ப்ரோ ப்ளஸ் வெர்ஷன் வேணும் அப்படின்னா சேம் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 10% ஆஃபர் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஒரு ஆப்ஷனுக்கு இவ்வளோ டூல்ஸ் நமக்கு கையில் இருந்ததுன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ப்ராஃபிட் லாஸை பற்றி பேசலை. ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம ட்ரேட் எடுக்கிறோம், அதுதான் முக்கியம். ஸோ அது கண்டிப்பாக இது நம்மளால் முடியும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.